குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ப்ரொடக்ஷன் லான்ச்ன்றது எல்லாருமே பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. எங்கேயும் ஒரு ஊருக்குள்ள எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது. ஸோ இவங்க முன் ஓகே நான் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லான்ச் பண்றோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்றதே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இண்டஸ்ட்ரியில எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் 2010. இப்போ 2024 இருக்கோம். இட் வாஸ் அ ஜர்னி ஃபார் மீ ஆல்சோ. இட்ஸ் லைக் தேர் சம் பேச்சஸ் ரஃப் கோ அப்படிலாம் இருந்தது. இப்போ ஐ ஸ்டார்டட் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ். ஸோ மூவி இண்டஸ்ட்ரியில இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன். லைக் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன். சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவில இருந்து எனக்கு தெரியும். ஐம் ஸோ ஹாப்பி டு சீ ஹிம் ஆஃப்டர் வெரி வெரி லாங். ஏன்னா நம்ம என்னதான் கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போறது கிடையாது. இந்த மாதிரியான கேதரிங்ல பார்க்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ. ஒரு வல்லமை பெற்ற ஒரு கம்பெனியா உங்க கம்பெனியை லான்ச் பண்றதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது ஒரு சுயநலம் இருக்கு. அவர் எங்க ஊருக்காரு, பொதுவாக கோயம்புத்தூர்காரங்க ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இது ஸ்டார்டட் அ டிஃப்ரெண்ட். உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்து வேற ஒரு பிஸ்னஸ்க்கு வரீங்க. சினிமா ஒரு நியாயமா பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு கம்பெனியை நான் லான்ச் பண்றேன், நான் சினிமா எடுக்க போறேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லிக்கூடிய உங்க தைரியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கை தர அவர் தான் தைரியமா இருக்காரு, கை தட்டுறதுக்கு என்னப்பா தைரியம், சும்மா அடிக்க வேண்டியது. ஜான் அம்பலன் என்னுடைய நண்பருக்கு நண்பர், நான் சந்தித்திருக்கிறேன் அவரை. நிறைய ஈவெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல பல இடங்கள் அவர் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்றதுல ரொம்ப சிறந்த கெட்டிக்காரர். அவரு நிறைய விஷயங்கள் பண்றாரு, ஒரு தைரியசாலி. அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் லார்ட் ஜீசஸ் கண்டிப்பா உங்களுக்கு துணை இருப்பார். பேஜெண்ட், ஒரு பியூட்டி பேஜெண்ட் பண்றது இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான். ஸோ க்ரூஸ்னா கப்பல்ல நடுக்கடல்ல தண்ணியில பியூட்டி பேஜெண்ட் நடக்கும். கப்பல்ல ஃபேஷன் ஷோ பார்த்துருப்பீங்க. பட் பியூட்டி பேஜெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான் நடுக்கடல்ல கப்பல்ல 2 டைம் நாங்க பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் ஃபேஷன் வேர்ல்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் இந்த இந்தியன் அவார்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கு. ஸோ இதுல பங்கேற்கிற கண்டஸ்டன்ஸ் வின்னர்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எங்களோட பிலிம்ஸ்லயும் பேசிட்டாங்க. ஸோ நான் பேசுறது ஏதாச்சும் வார்த்தைகள் தப்பாக வந்துச்சுன்னா, ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் தப்பாக வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஓகே. ஸோ முதல்ல இங்கே வந்திருக்க